வீடை காலி குடியும் பண்ணிடலாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அதில் பொருளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது தாங்க பெரிய விஷயம். எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனால் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஒரு வழியாக ஆயிட்டோம். இன்னமும் கொஞ்சம் வேலை பெண்டிங்கில் தான் இருக்குது. சரி, அன்னைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணி முடித்த பிறகு டிவியெல்லாம் ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளை வர வச்சு டிவியெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் எந்த வேலை பார்த்தா எனக்கு என் பூஜை ரூம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பூஜை ரூமை தொடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோட்டோஸ்லாம் எல்லாத்தையும் எது எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எதை வைக்கணும் எதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பூஜை ரூம் என்னோடது ரொம்ப சின்னது தான், காம்பேக்டாக சின்னதாக தான் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வீடு கிரக பிரவேசத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு சிஸ்டர் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நைட் டைமில் அந்த வால் சீலிங்கில் அந்த கிஃப்ட்டு வச்சுட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது.